சென்னை வடபழனி 100 அடி சாலையில் மழைநீர் தேங்கியுள்ளதால் வாகனங்கள் ஊர்ந்து செல்கின்றன. இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் பாலாஜி. பாலாஜி, நீங்க இருக்க பகுதியில் மழை நீரை எந்த அளவுக்கு அகற்றும் பணி தீவிரமடைஞ்சிருக்கு? விரிவான தகவல்களை பதிவு செய்யுங்க. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள சூழலில் சென்னையை பொறுத்தவரையில் சென்னையிலுமே வடகிழக்கு பருவமழை என்பது தற்போது தீவிரம் அடைந்துள்ளது. குறிப்பாக சென்னையை பொறுத்தவரையில் நேற்று இரவு முதலே பெரும்பாலான நேரங்களில் மழை விட்டுவிட்டு கனமழை பெய்யக்கூடிய நிலை தான் இருந்து வருகிறது. தற்போதுமே சென்னையின் பல்வேறு பகுதிகளில் மழை என்பது விட்டுவிட்டு தான் பெய்து வரக்கூடிய நிலையில் தற்போது நாம் சென்னை வடபழனி கோயம்பேடு 100 அடி சாலையில் தான் தற்போது நாம் இருக்கிறோம். இந்த சாலையை பொறுத்தவரை மிக முக்கியமான ஒரு பிரதான சாலையாக கோயம்பேட்டிலிருந்து தாம்பரத்தை இணைக்கக்கூடிய அதேபோல் ஜிஎஸ்டி சாலை இணைக்கக்கூடிய முக்கிய சாலை. இந்த சாலையில் தினந்தோறும் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் செல்லக்கூடிய சூழ்நிலையில் தற்போது நேற்று இரவு முதல் விட்டுவிட்டு கனமழை சென்னையில் பெய்யக்கூடிய காரணத்தினால் இந்த பகுதியில் தற்போது இந்த வடபழனி சிக்னல் அருகே தற்போது இந்த சாலையில் முழுமையாக தண்ணீர் தேங்கியுள்ளது. வாகனங்கள் தற்போது இந்த வாகனங்கள் இயல்பாக செல்ல முடியாமல் ஒரு வரிசையாக ஒன்றன் பின் ஒன்றாக செல்லக்கூடிய வகையில் தான் வாகனங்கள் செல்வதால் வடபழனியிலிருந்து கோயம்பேடு வரை போக்குவரத்து நெரிசல் என்பது கடுமையாக இருந்து வருகிறது. குறிப்பாக இந்த குறிப்பிட்ட தூரத்தை கடப்பதற்கு 15 to 20 நிமிடங்கள் ஆவதாக இந்த பகுதியில் இந்த வாகனத்தை கடக்கக்கூடிய அந்த வாகன ஓட்டிகள் தெரிவிக்கிறார்கள். குறிப்பாக மழை பெய்ய காரணத்தினால் இந்த பகுதியில் தாழ்வான பகுதி என்பதால் ஒவ்வொரு மலைக்குமே இந்த பகுதியில் தண்ணீர் தேங்குது என்பது இயல்பாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த பகுதியில் மழைநீர் வடிகால் பணிகள் உள்ளிட்ட பல்வேறு பணிகள் கட்டப்பட்டு தற்போது ஓரளவுக்கு இந்த தண்ணீர் தேங்குவது கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் எஞ்சியிருக்கக்கூடிய இந்த மழை நீரையும் அகற்றுவதற்கு தொடர்ச்சியாக இந்த பகுதியில் 3 டிராக்டர் மூலமாக வாகனங்கள் தொடர்ச்சியாக தண்ணீர் எடுக்கக்கூடிய பணியும் தொடர்ந்து 24 மணி நேரம் நடைபெற்று வருவதாக மாநகராட்சி அதிகாரிகள் தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. போக்குவரத்து நேரத்தில் சரி செய்யும் வகையில் தொடர்ச்சியாக காவல்துறையினருமே முழுமையாக இந்த பகுதியில் ஈடுபடுத்தப்பட்டு வாகனங்களை வரிசைப்படுத்தி போக்குவரத்து நெரிசலிலிருந்து விரைவாக வாகனங்கள் அனுப்புவதற்கும் காவல்துறை தரப்பிலும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டு அந்த பணிகளும் தான் தற்போது நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் மாலை நேரம் என்பதால் பணி முடிந்து பெரும்பாலான வீடுக்கு திரும்புவதால் தற்போது மீண்டும் போக்குவரத்து நெரிசல் என்பது இந்த சாலையில் அதிகரித்து காணக்கூடிய சூழ்நிலையில் கோயம்பேடு பேருந்து நிலையம் வரை வடபழனியிலிருந்து இந்த போக்குவரத்து நெரிசல் என்பது தொடர்ச்சியாக இருந்து வரக்கூடிய சூழலில் தண்ணீரை முழுமையாக வெளியேற்றும் பணியும் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. தகவல்களுக்கு நன்றி பாலாஜி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.